கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்க் 11ஆம் அதிகாரம் 12, 13, 14. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். 20ஆம் வசனம், 20, 21. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போய் இருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இந்த சம்பவத்தை நாம் தியானிக்கும் பொழுது இங்கு இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரபி என்று பேதுரு அவரை அழைக்கிறார். அது போதகர் அல்லது டீச்சர், கற்றுக் கொடுக்கிறவர், போதிக்கிறவர். அப்போ நம்மளுக்கு ஒரு காரியத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் இந்த காரியத்தை செய்தார். நம்ம அப்போ இதுல என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த அத்தி மரத்துட்டு பழத்தை எதிர்பார்த்து வந்தார். அவருக்கு பசியா இருந்தது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, அது அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்போ அதுடைய காலத்துலதான் அது கனி கொடுக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா, அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அப்போ நம்மளுக்கு இது இயேசு கிறிஸ்து அநீதியான ஒரு காரியத்தை செய்தாரோ அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம். ஏன்னா கனி உண்டாகிற காலம் கிடையாது, அத்திப்பழ காலம் கிடையாது. அப்போ இதுல கர்த்தர் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக தான் இதை செய்கிறார். இதில் முக்கியமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று, தேவன் எதிர்பார்த்த காரியம், அவருடைய தேவை. அவருக்கு பசியா இருந்தார், அதனாலே கனியை எதிர்பார்த்து வந்தார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள், நம்மள்ட்ட இருந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அப்போ நம்ம எல்லாரையுமே ஒரு நோக்கத்தோட, ஒரு திட்டத்தோட தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ அந்த நோக்கம், திட்டம், சித்தம் செய்வதுதான் கனி, தேவன் எதிர்பார்க்கிற கனி. அப்போ அதுல நம்ம அவரோடு, அதாவது திராட்சை செடி, திராட்சை கொடி, அவர் செடி, நம்ம கொடி. அப்போ நம்ம அவரோட செடியாகிய, திராட்சை செடியாக இயேசு கிறிஸ்துவோடு கொடியாகிய நாம் எப்பொழுதும் இணைக்கப்பட்டிருக்கிற நிலைமையில நிச்சயமாகவே கர்த்தர் எதிர்பார்க்கிற கனிகளை நாம் கொடுக்கிறவர்களாக இருப்போம். அப்போ அவரோடு இணைக்கப்படுகிறதுங்கிறது இணைக்கப்பட்ட நிலைமை. அவரையே சார்ந்து, அவருடைய வேதத்தை அனுதினமும் தியானித்து ஜெபித்து, அவருடைய விருப்பம் என்ன, இந்த நாள்ல கர்த்தர் என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, என் பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அப்போ நம்மளுடைய சுயம் என்கிறது அதுக்கு காலங்கள் இருக்கும்.
எனக்கு இது இருந்தா நான் அதை செய்வேன், அப்படி இருந்தா இதை செய்வேன். ஆனா கர்த்தர் முன்பாக அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் எந்த நேரத்தினாலும் எந்த நேரத்துலனாலும் நம்ம செய்யறதுக்கு தயாராய் இருக்க வேண்டும். அது எப்போ வரும் அப்படின்னா, எப்பொழுதுமே நம்ம கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவர்களா இருக்கும் பொழுது தேவன் விரும்புகிற கனி நமக்குள் உண்டாகும். இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடுறாரு, அவர் எதிர்பார்த்த காரியம் அந்த மரத்துட்டு இல்லைன்ட்டு என்ன பண்ணிடுறாரு, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன். அப்போ அது நடந்தது. பேதுரு சொல்றாரு, ரபி இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று. அந்த அத்திமரம் என்ன ஆச்சா, வேரோடே பட்டு போய் இருக்கிறதை கண்டார்கள். அப்போ தேவன் எதிர்பார்க்கிற காரியத்திற்கு நம்மளை ஒப்புக்கொடாமல் இருக்கும் பொழுது, தேவன் செய்ய சொல்லுகிற காரியத்திற்கு நாம் இடங்கொடாமல் இருக்கும் பொழுது, கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மளுக்கு அநேக தருணங்களை தருவார், அநேக அழைப்புகளை தருவார். ஆனால் அதை நாம் அசட்டை பண்ணி கொண்டே இருந்தோமானால், அதை நாம் கர்த்தருடைய சத்தத்தை நாம் அதை அற்பமாய் எண்ணிக்கொண்டிருப்போமானால், நிச்சயமாகவே ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உண்டாகும். அத்திமரத்திற்கு உண்டான ஒரு நிலைமை, யாருக்குமே ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமைக்குள் அந்த அத்திமரம் தன்னுடைய முடிவு உண்டானதை நாம் பார்க்கிறோம். அந்த வேரோடு பட்டு போயிற்று, அதுக்கு முடிவு உண்டாயிற்று. அப்போ ஏன் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள நம்ம போகணும் இல்லையா? கர்த்தர் நம்மளுடைய சிருஷ்டிகர், அவர் நம்மளை உண்டாக்கினவர், அவர் நம்மளை நேசிக்கிறார், தன்னுடைய ஜீவனையே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை விட்டு நாம் ஏன் ஓட வேண்டும்? நாம் ஏன் நம்ம சுயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கணும்னு விரும்பிட்டு இருக்கிறோம்? கர்த்தர் கொடுக்கிற தருணங்களை நாம் ஒரு நாளும் அசட்டை பண்ணாமல் நாம் இன்றே மனம் திரும்புவோம். நிச்சயமாய் அவருடைய மகிமைக்காக, அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்கிறவர்களாக, அவரோடு இணைக்கப்பட்ட அனுதின வாழ்விலே வளருகிறவர்களாக இருந்தோமானால், நிச்சயமாய் அவர் விரும்புகிற கனிகளை எப்பொழுதும் கொடுக்கிறவர்களாய் இருப்போம். God bless you.